அழகே அழகு சீரியலில் யாருக்கெல்லாம் மதியோட கேரக்டர் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மலர் ஸ்டேஜில் ஒன்றாய் இரண்டாய் ஆசைகள் சாங்கை ரொம்பவே அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பாக்யராஜ் அவங்களவே ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. மலரோட மனசுக்குள்ளே எவ்வளவு ஆசைகள் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சும் பார்க்குறாங்க பாக்யராஜை ஆட சொல்லி எல்லாரும் சொல்லவும் அவங்களும் ஃபார்மாலிட்டிக்கு 2 ஸ்டெப் போட்டுட்டு எனக்கு ஆடவெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி ஒதுங்கி நிற்கிறாங்க. மலரும் பாக்யராஜும் பேரும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கிற எல்லாருமே அவங்கள கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலர் பாடி முடிச்சதையும் கீழே வந்துடுறாங்க. எல்லாருமே மலரை பாராட்டுறாங்க. மலர் நீ ரொம்ப அருமையாக பாடுற அப்படிங்கிறாங்க கோமதி அம்மா. மீனா இருந்துக்கிட்டு அக்கா உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கா, எனக்கே தெரியல, இவ்வளோ சூப்பராக பாடியிருக்கீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவும் பாராட்டுறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு மதிக்கிட்ட மதி நீ ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவல, போ மேலே போய் ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு ஐயோ நானா இல்லை நான் மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு என்னை மட்டும் பாட சொன்னல, போ நீயும் போய் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோமதி அம்மா இருந்துக்கிட்டு போமா எல்லாரும் கேட்குறோம்ல, போய் ஆடு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு உனக்கு ஆடவெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே மதி சுரேஷ் ஒரு முறைச்சிட்டு ஆடுறதுக்காக ஸ்டேஜுக்கும் போகிறாங்க. ரொம்பவே அழகாக வளைவு நெளிவுகளோட அவ்வளோ அழகாக ஆடுறவங்கள சுரேஷ் வந்து கண் கொட்டாமல் பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ சூப்பராக ஆடுவாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாரு. உடனே கோமதி அம்மா மீனா எல்லாருமே இருந்துக்கிட்டு சுரேஷையும் நீங்களும் போங்க கூட போய் சேர்ந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு ஐயோ நான் மாட்டேன் அப்படிங்கிற அப்படி இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணங்காட்டி சுரேஷும் மேலே ஸ்டேஜுக்கு மதி கூட ஆடுறதுக்காக போகிறாங்க. மதி கூட சேர்ந்து ரொம்பவே அழகாக ரொமான்டிக்காக ஆடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தை வந்து மலர்கிட்ட போகணும்னு சொன்னங்காட்டி ராகவன் சார் அவங்க இருக்கிற இடத்த தேடிக்கிட்டே வராங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஆடிட்டு இருக்கிறத ராகவன் சார் பார்த்துடுறாரு. உடனே ராகவன் சாருக்கு பயங்கரமாக கோவமாயிடுது. எல்லாரும் நின்றுக்கிட்டு கீழே நின்றுக்கிட்டு கை தட்டவும் கூச்சல் போடவும் இவங்க 2 பேரும் ஆடுறதை பார்த்துக்கிட்டு கமெண்ட் கொடுக்கவும் இவரால் அதை பொறுத்துக்கவே முடியல. உடனே லக்ஷ்மி கிட்ட இங்கே பாரு லக்ஷ்மி, இது என்ன குடும்பமாக வெளியில் வந்து என்னென்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வந்து ராகவன் வந்ததை பார்த்துக்கிட்டு வீட்டில் கீழே நிற்கிற ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்காங்க. மேலே ஆடிக்கிட்டு இருக்க மதிக்கும் சுரேஷ்க்கும் இது தெரியவே இல்லை. ஆடி முடித்து மேலே பாராட்டுக்களை எல்லாம் வாங்கிட்டு மதியும் சுரேஷும் கீழே வரும்போது ராகவன் கோவமாக நிற்கிறாரு. சுரேஷ் கிட்ட ஏண்டா சுரேஷ், இது என்ன குடும்பம்னு நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஆட்டம் கூத்து கும்மாலன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, குடும்ப மானத்தையே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு எல்லாருமே இல்லைப்பா எல்லாரும் ஜாலியாக தான் ஆடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாரு. உடனே ராகவன் இருந்துக்கிட்டு நீ இருக்கிறடா இன்னும், நீ பெரியவன், நீ சொல்லி புரிய வைப்பேன்னு காணோம், நீயும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ராகவன் பேசுறாரு. உடனே சுரேஷ் வந்துக்கிட்டு இல்லப்பா எல்லாம் ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம் பாடிட்டு இருந்தோம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு எதில் தாண்டா என்ன இருக்குது, குடும்பமானம் போகுதுங்கிற கவலை இல்லை அக்கறை இல்லை, எத்தனை பேர் பார்க்குறாங்க, இப்படி தான் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஆடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு ஆடுறதுனால என்ன தப்பு, எல்லாரும் ஜாலியாக தானே பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன தப்பை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசலை சுரேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் உள்ள வந்து ஆஜராகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே லக்ஷ்மி இருந்துக்கிட்டு எது சொன்னாலும் கூட எதிர்த்து பேசாத மதி, என்ன சொல்ல வராங்கங்கிறத புரிஞ்சுக்க பழகு, எப்போ பாரு எங்களோட சண்டை கட்டுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வெளியில் வந்தது, இது கூட பண்ணலன்னா எப்படி, இதில் என்ன இருக்குது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுலேயுமே தப்பு இல்லைடா, இப்போ மட்டும் தங்கராஜ் மாப்பிள்ளை இருந்திருக்கணும், உங்களுக்குலாம் அவர் தான் கரெக்டு, நாங்கள் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு காதுலேயே விலக மாட்டேங்குது, எங்களை ஒதுக்கி விடுறதுலையே தான் பார்க்குறீங்க, நாங்கள் சொல்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு கோமதி அம்மா இருந்துக்கிட்டு அண்ணா அப்படின்னு சொல்ல போகல செந்தில் கோமதி அம்மாவை அடக்கிடுறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, ஆல்ரெடி உனக்கு வாங்கினது பத்தலையா, இப்போ அவங்க குடும்ப விஷயமா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகிற அப்படிங்கிற மாதிரி செந்தில் பேசுகிறாங்க. கோமதிக்கும் அது சரின்னு படவே அமைதியாகவும் இருந்துடுறாங்க. மீனாவும் ராஜியும் இதோ அடுத்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்கடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னதாக்கா பிரச்சனை, எப்போ பாரு எதுலையாவது குறை கண்டுபிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்படி தான் மதியக்காவும் மலரக்காவும் இந்த வீட்டில் இருக்காங்களோ, நம்மளால எல்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி ராஜி மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு ஆமாண்டி ராஜி என்னாலையும் இருக்க முடியாது, அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்படவே இல்லை, செந்தில் மாமாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க.
உடனே ராகவன் இருந்துக்கிட்டு இந்த கன்றாவியெல்லாம் பார்ப்பேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் பேசாமல் வீட்லேயே இருந்திருப்போம், நீங்களே எங்கேயோ போயிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருந்துருப்போம், எங்களை கூட்டிகிட்டு வந்து ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரிப்பா விடுங்க, இனி இந்த மாதிரி பண்ணலை, நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்கள் முதல்ல ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்கிறாரு. அதுக்கு ராகவனும் லக்ஷ்மியும் இருந்துக்கிட்டு எங்களை ரூமுக்கு தாட்டி விட்டு நீங்கள் கூத்தடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு அம்மா என்னம்மா நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கால் வலிக்குதுன்னு நீங்கள் போங்க, நாங்கள் இனி ஆடலை போதுமா, நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பீச்சுக்கு தானே போகிறீங்க, வாங்க நாங்களும் வந்து அங்கே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மணலில் 2 பேரும் உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷும் மதியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மதி சுரேஷை மறைக்கிறாங்க. கோமதி அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. தலையில் அடிச்சுக்கிட்டு ஏன்டா செந்தில் போய் நல்ல குடும்பத்துக்கூட பிக்னிக் வந்தோண்டா, இது குடும்பமாடா இது அப்படிங்கிற மாதிரி செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு செந்தில் இருந்துக்கிட்டு அதை மீனாவத்தாமா கேட்கணும், எப்படித்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்களோ போ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு எல்லாரும் பீச் பக்கம் போகிறாங்க. பீச் பக்கம் போனதையும் எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் போய் ராகவனும் லக்ஷ்மியும் ஒரு மண்ணில் உட்காந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் விளையாடுறத பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க, புரணி பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. எப்படி ஆடுறாங்க பாரு, ஏதாவது அக்கறை இருக்கா, சளிக்கு இது பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு நம்ம சொன்னால் யார் கேட்குறா, நம்ம பேசுனா கூட பேசுறதுக்கு தான் ஆளுக அப்படிங்கிற மாதிரி ராகவன் சார் சொல்கிறாரு. ராஜி மீனா கிட்ட, மீனாக்கா கதிர் பண்ணுற எதுவுமே எனக்கு சரின்னு படலை, அவன் என்கிட்ட எதையோ ஒன்று மறைக்கிறாங்க்கா, பேசுனா மாற்றி பேசுகிறான், இல்லையா பேசவே மாட்டேங்கிறான், காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், எங்கிட்ட பேசுனா எப்படா வைப்போங்கிற மாதிரியே பண்ணுறாங்க்கா, எனக்கு ஏன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு ராஜி நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத, நம்ம ஊருக்கு இன்றைக்கி நைட் கிளம்பிடுவோம்ல, நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு இன்றைக்கி வந்திருக்கிறனால என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பீச்சில் மலரும் பாக்கியராஜும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது மலரை பாக்கியராஜ் கூட சேர்ந்து விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க ராகவனும் லக்ஷ்மி அம்மாவும். மலர் இங்கே வா, ஏன் என்னதான் பண்ணுவியோ, நீயும் போய் சின்ன பிள்ளைகளாட்ட அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா கூப்பிட்றாங்க. மலர் இருந்துட்டு இதோத்த வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பாக்கியராஜுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி ஆயிடுது. ஏன்னா எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க, மலரை மட்டும் வாவான்னு கூப்பிடும்போது பாக்கியராஜுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. காற்று ஜிலுன்னு அடிக்குது, சுடு தண்ணி ஃப்ளாஸ்கில் இருக்குதுன்னு சொன்னையில்ல, எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க லக்ஷ்மி அம்மா. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு ஃப்ளாஸ்கில் எடுக்கிறாங்க. பட் அங்கே வந்து சுடு தண்ணி இல்லை. மலர் இருந்துக்கிட்டு அத்தை சுடு தண்ணி காலி ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன மலர் நீ காப்பி கேட்டால் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கிற, சுடுதண்ணியும் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கிற, பெரியவங்க வர்றமே சுடுதண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமேன்னு எடுத்து வைக்க தெரியாதா, வர உனக்கு வேலை செய்கிறதுக்கே மாய மாட்டேங்குது, எதில் பாரு அரைக்குறை வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா திட்டுறாங்க மலரை. சரிப்போ எங்கேயாவது இருந்ததுன்னா சுடுதண்ணி வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன மச நின்றுக்கிட்டே இருக்கிற, போய் சுடுதண்ணி எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வாப்போ, எனக்கு தண்ணி தவிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மலரும் சரிங்க தந்தா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி எங்கே கிடைக்கும்னு பார்க்குறக்காக கிளம்பி போகிறாங்க. பாக்கியராஜ் இதை பார்த்துட்டு எங்கே போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வந்து எங்கேம்மா போகிறா மலர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் பொண்டாட்டியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதோ, எங்கே போகிறான்னு பின்னாடியே வந்துடுற, அவள் சுடுதண்ணி இல்லைன்னு வாங்க போயிருக்கிறா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு அவளுக்கு சுடுதண்ணி எங்கே கிடைக்கும்னு தெரியுமா, அவன் மட்டும் தனியாக போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனியாக போனால் உன் பொண்டாட்டி யாரும் பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்கடா, வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடில் நடக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.